பரலோக ராஜ்யம் ஒரு ராஜா அல்லது ஒரு லேண்ட் ஓனர், பெரிய பணக்காரனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் வெளியூருக்கு புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போகிற சமயத்தில் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்து சிலருக்கு பங்கிட்டு கொடுத்தான் அப்படின்ற ஓமையை நம்ம பார்த்தோம். அது பாதியில் அந்த ஸ்டோரி நிற்குது. அப்படியே இன்றைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ. டர்ன் வித் மீ டு த காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 25 verse 14 onwards. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனம் 14 முதல் படிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. இங்கிலீஷ். For the kingdom of heaven is as a man traveling into a far country. For the kingdom of heaven is as a man traveling into a far country. Who called his own servants. And delivered to them his and property. delivered his goods or his property to them. Amen. According to his will. Amen. According to the Gospel book of St. Luke 19th chapter, here the man represents a prince, a nobleman who went out into a far country in order to gain a kingdom. While he was about to go, Bible says he entrusted all his goods, all his property to certain people. Amen. This is the story. Amen. இங்க நீங்க பார்க்கறீங்க, ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்குது. அந்த மனுஷன் பெரிய பணக்காரன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் பிரகாரமா அவன் ஒரு பிரபு, அவன் ஒரு பிரின்ஸ், ஒரு நோபல் மேன், ஒரு பெரிய பணக்காரன். அவன் புறதேசத்துக்கு போனானா, தூரமான இடத்திற்கு. அவன் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அவன் வருகிற வரைக்கும் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் பங்கு போட்டு அவனுடைய சித்தத்தின்படி, அவன் இஷ்டத்தின்படி எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு, நீங்க இதை வைத்து வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆமென். he entrusted all his property to certain men. சிலருக்கு கொடுத்துட்டு போனானா. ஆமென். அதே போலங்க நம்முடைய ஆண்டவர் தான் புறதேசத்துக்கு போயிருக்கிறார், தூரமான இடத்திற்கு போயிருக்கிறார். சீக்கிரம் வருவேன்னு சொன்னார். இங்கேயும் அந்த மனுஷன் நான் சீக்கிரம் நான் வருகிற வரைக்கும் நான் கொடுத்துட்டு போய்க்கிற பொருட்களை கொண்டு நீங்க வியாபாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆமென். அவர் வருகிற வரைக்கும் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், இன்னுமாய் ஞானத்தை கொடுத்திருக்கார், அறிவை கொடுத்திருக்கார், பலத்தை கொடுத்திருக்கிறார், யுக்தியை கொடுத்திருக்கார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கா இதை பயன்படுத்துங்கள் என்று அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் யாரும் இந்த இடத்துல திறமை இல்லாத பிறக்கல. பிறக்கும் போதே அதான் சொன்ன, ஒரு சிலருக்கு அருமையா குழம்பு செய்ய தெரியும், ஒரு சிலருக்கு பானிபூரி போட தெரியும். அது கூட ஒரு திறமை தான். ஏன்னா எனக்கு தெரியலையே, அது எனக்கு தெரியலையே. ஒருத்தருக்கு ஒரு திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கார். இந்த திறமைகளை கர்த்தருக்காய் பயன்படுத்துங்க. இன்னும் சொன்னா உனக்கு கொடுத்திருக்க பொறுப்புல கொஞ்சம் உண்மையா இருப்பார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய பெரிய பொறுப்புகளை தருவார். கொஞ்சம் உண்மை பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யும். Hallelujah. A little faithfulness will keep you in a higher position. A little faithfulness. Yes. கொஞ்சம் உண்மை. Amen. Hallelujah. அதான் இந்த ஸ்டோரியில பார்க்கிறோம். சரி, இங்க பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் முடிஞ்சிச்சு. கம் ஆன், அடுத்த வசனம். Jesus. 15th verse. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும். நான் சொன்னேங்க, ஒரு தாலந்து வந்து 34 kg கோல்ட். ஆமென். ஒரு தாலந்து, இவன் ராஜா, சாதாரணமானவன் இல்ல. 34 kg கோல்ட் தான் என்னங்க ஒரு தாலந்து. அப்போ ஒருத்தருக்கு எத்தனை தாலந்து கொடுத்தானா? 5 தாலந்து. அப்போ 34 5 நீ மல்டிப்ளை பண்ணா 170 தானே வந்துச்சுங்க. 180 170 ரைட்டுங்களா? நம்ம ஏற்கனவே போன வாரம் போட்டு பார்த்தோம். ஓகே, ஒருத்தருக்கு 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்து. ஒருவனிடத்தில் எத்தனை? 2 தாலந்து. 34 2 மல்டிப்ளை பண்ணா 68. ஒருத்தருக்கு 68 kg கோல்டு கொடுத்துட்டு போறான். நெக்ஸ்ட், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து, ஒரு தாலந்துனாக 34 kg கோல்டு கொடுத்துட்டு உடனே பிரயாணப்பட்டு போனான். ஆமென். கவனிச்சுங்க, ஒருத்தருக்கு எத்தனை தாலந்து? 5 தாலந்து. இன்னொருத்தருக்கு 2 தாலந்து. இன்னொருத்தருக்கு 1 தாலந்து. எல்லாம் பதில் சொல்லணும். சிஸ்டர், நீங்க ஒருத்தனுக்கு எத்தனை தாலந்து? ஒருத்தனுக்கு, இன்னொருத்தனுக்கு 1.
ஒரு தாளாந்துக்கு எவ்வளோ வேல்யூ சொன்னேன்? 34 kg கோல்டு. ரைட்டுங்களா? ஓகே, இங்கிலீஷை பாருங்க. And to one he gave 5 talents. Unto one he gave 5 talents. To another 2. To another 2. And to another 1. And to another 1. To every man. And to every man. According to his several ability. And straightaway took his journey. He took his journey. He straightaway went to a far country in order to possess, take a kingdom. Amen. ஒரு ராஜ்யத்தை எடுத்து சொந்தமாக்கி கொள்ள தூர தேசத்துக்கு போனா எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான் சொத்தை. ஆமென். நம்ம அப்பா கூட அப்படிதான். பைபிளை சொல்லுது, உயிரோடு எழுந்த பிற்பாடு பிதாவிடத்துல போய் அவர் வரங்களை பெற்றாராம். என்ன பெற்றார்? வரங்களை பெற்று சபைக்கு ஒவ்வொருவருக்கும் வரங்களை வித்தியாசமாய் எல்லாருக்கும் கொடுத்தார். எல்லா வரத்தையும் அவரே எடுத்துன்னு போல எல்லா வரங்களை உனக்கு எனக்கு கொடுத்துருக்கார். சிலர் அந்நிய பாஷை பேசலாம், சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லலாம், சிலருக்கு ஞானத்தை உரைக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், சிலருக்கு அற்புதங்களை செய்கிற சக்தி, சிலருக்கு சுகமாக்க வல்லமை. ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுற இன்னொருத்தருக்கு பவர். ஆமென். விசுவாசம், அற்புதங்களை செய்கிற சக்தி, இது போல பல வரங்களை கர்த்தர் பிரித்து கொடுத்துருக்கார். எதுக்கு சர்ச்சுக்கு வரணுங்கிறாங்களா? கார்ப்பரேட் அனாயிண்டிங். நம்ம இங்கே வந்து ஆராதிக்கும் போது, ஏன்னா இயேசுநாதர் சொன்னார் 2 பேர் 3 பேர் இருந்தால் போதும், அவர்கள் மத்தியில் நான் வருகிறேன். இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நம்ம மத்தியில் அந்த அபிஷேகம் இருக்குது. ஒட்டு மொத்தமாக அந்த அபிஷேகம் இறங்கும். ஒட்டு மொத்தமாக அந்த அபிஷேகம் இறங்குது. அந்த அபிஷேகத்தில் நுகங்கள் முறிக்கப்படும், சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படும். இந்த அபிஷேகத்துக்கு மிஞ்சின வல்லமை ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு சக்தியும் இதை மேற்கொள்ள முடியாது. பிரைஸ் காட். இந்த அபிஷேகத்துக்கு மிஞ்சின வல்லமை எதுவும் இல்லை. ஆமென். ஆமென். கார்ப்பரேட் அனாயிண்டிங். கார்ப்பரேட் எல்லார் மேலும் ஒட்டுமொத்தமாக ஆவியானவர் இறங்குவார். ஆமென். அங்கங்க வரங்க கிரியை செய்யும். பக்கத்தில் இருக்கவங்க சுகமாயிடுவாங்க. ஏன்னா உன் பக்கத்தில் உலாவுகிறவர் அப்படிப்பட்டவர். அவர் சுகப்படுத்துகிற தேவன். உன்னுடைய சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் கண்ணீர் மாறும். இங்க இருந்து உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இங்க இருந்து கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Praise the Lord. உன் கேள்விகளுக்கு 1000 கேள்வி இருக்கலாம், இங்க இருந்து பதில் வரும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், அப்பா என்னோட பேசுங்க, நான் தெளிவில்லாமல் இருக்கிறேன், என்னோட பேசுங்க. நீங்க கேட்டா பதில் வரும். ஆமென். சரிங்க. வேதத்தை நீங்க பார்க்க சமயத்தில் அவன் புரதேசத்துக்கு புறப்பட்டு போனான். See, according to his will, according to their ability, he had distributed his talents to everyone according to his will. அவன் பாருங்க, அந்த ராஜா யாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அவன் திறமைக்கு தக்கதாய் பிரித்து கொடுத்தாராம். பிரித்து கொடுத்தான். அவன் திறமைக்கு தக்கதாய். ஹalleluya. ஹalleluya. அவன் திறமைக்கு தக்கதாய் கொடுத்தார். அவர்கிட்ட ஏன் கேட்க முடியாது? ஏன் அவங்களுக்கு 2, எங்களுக்கு ஏன் 1, ஏன் அவங்களுக்கு 5 அப்படின்னு நீ நான் கேட்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன சபையை நடத்துறது ஒரு கமிட்டி கிடையாது. மனுஷனுடைய ஆட்சி சபையில் இல்ல, தேவனுடைய ஆட்சி. இது வந்து சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆட்சி. இது சபையில வந்து எந்த கமிட்டியை நடத்தக்கூடாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நான் பேசுறேன். நம்முடைய ராஜ்யம் எல்லாம் வந்துங்க, நம்ம கர்நாடகா ராஜ்யம், இந்திய தேசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ராஜாவை தெரிஞ்சு கொள்றோம். மோடின்ற ராஜாவை நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானங்க? மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தானே வந்தாரு. ஆமேன். அதனால வந்து நம்ம ராஜாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நாட்டுக்கு நம்ம ஆட்சி செய்கிற ராஜாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பரலோக ராஜா அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ராஜா யாருக்கு விருப்பமோ அவரை தெரிஞ்சு கொள்கிறார். அந்த ராஜா உங்களை தெரிஞ்சுக்கிறார், ஜனத்தை அவர் தெரிஞ்சுக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம்! எவ்வளோ பேரை விட்டுட்டு கர்த்தர் உன்னை என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீ நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. கவனிச்சுங்க. உலக பிரமாண ராஜ்யத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? உலக ராஜ்யத்தில் வந்து மக்கள் ஆட்சி. யாருடைய ஆட்சி? மக்கள் ஆட்சி. மக்களாக தான் யாரை தெரிஞ்சு கொள்ள வேண்டும்? யார? ஆனால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் யாருடைய ஆட்சி? ராஜாவுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி. ராஜா வந்து யாரை தெரிந்து கொள்கிறார்? ராஜா மக்களை தெரிஞ்சுக்கிறான். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் தான் நீ நான் இருக்கிறோம், அவருடைய சொந்த பிள்ளைகள். ஆமென், 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 ஆமென். ஹalleluya. ஓகே, உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்படி மெதுவா கை தட்டிக்க மாட்டீங்க. அவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆமென், ஆமென்.
எப்படி இருக்குது பாருங்க. ஆமென். கடவுள் ரொம்ப பார்ஷாலிட்டிங்க, ரொம்ப பார்ஷாலிட்டி. ஒருத்தனுக்கு 5 குத்துக்கிறாரு, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1. ஆமென். பார்ஷாலிட்டின்றாங்க. அவர் சொல்றார் என் இஷ்டம். ஆமென். போன வாரம் பார்த்தோம் இல்லைங்க, போன வாரம் முந்தான வாரம் என் இஷ்டம். கர்த்தர் சொல்லுகிறார் அது என் இஷ்டம், நான் கொடுக்கிறது. அவர் சொல்றாரு யார் மேல கிருபையா இருப்பேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன், யார் மேல இரக்கமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன். To whom I am merciful, I will be merciful. I will be merciful to him one who is merciful. Amen. யார் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்க அவன் மேல கிருபையா இருப்பேன், இரக்கமா இருக்க யார் மேல சித்தமா இருக்க உன் மேல இரக்கமா இருப்பேன். சரி, உன்னை போல என்ன போல தான் அநேகர் பாவம் செய்தாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க கல்லறையில போயிட்டாங்க. ஆனா என்ன இரக்கமோ தெரியல, உனக்கு எனக்கும் அதே பாவத்தை செய்தோம், உன்னை என்ன கர்த்தர் ரட்சித்தார். எவ்வளோ பெரிய கிருபை, மற்றவங்களுக்கு இல்லாத கிருபை உன் மேல என் மேல. ஆமென். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிறது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிறது. உன் மேல அவ்வளவு கிருபை இருந்தபடியால் கர்த்தர் உன்னை காப்பாற்றினார். ஆமென். 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 என்ன தெரியுமா, அவங்கள காட்டிலும் ரொம்ப பாவம் கூட நீ செய்திருக்கலாம், ஆனா இன்னைக்கும் நீ வாடுறியே, ஆமென், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறியே, ஆமென். அவருடைய கிருபை, ஆமென். அவருடைய கிருபை, அதுதான் கிருபை. கர்த்தர் உன்னை கொண்டு வந்து சபையில சேர்த்து இருக்கார். Praise the Lord. Praise the Lord. ஆமென். பார்ஷாலிட்டி என்னங்களா, இட்ஸ் நாட் ஃபேர். அதான் ஒரு பிரீச்சர் சொன்னா, இட்ஸ் நாட் ஃபேர். நீ என்ன மாத்திரம் என்ன ஆசீர்வதிக்கிற, அவங்கள எல்லாரும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் ஃபேர். இன்னும் அவர் சொல்றாரு இட்ஸ் நாட் ஃபேர், இட் இஸ் ஃபேவர். Favor. Yes, yes. Amen. ஆமென். எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சோ தெரியல. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நீ என்ன ரொம்ப ஆசீர்வதிக்கிறீர், மற்றவங்க எல்லாம் விட்டுட்டு என்ன ரொம்ப ஆசீர்வதிக்க. இட்ஸ் நாட் ஃபேர். அவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க, கர்த்தர் சொல்ல இட்ஸ் நாட் ஃபேர். ஃபேர் பத்தி இல்லப்பா, இது வந்து ஃபேவர். ஆமென். ஆமென். ஃபேவர்னா தயவு. இட்ஸ் நாட் ஃபேர்னாக்கா உனக்கு தெரியல, இங்கிலீஷ் சரி விடுங்க, அதை பத்தி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதா இதெல்லாம். ஆமென். உன் மேல ஃபேவர் ஆஃப் காட் இருக்குதுங்க, தேவ தயவு இருக்குது. நீ எந்த உச்ச கட்டத்தை அடைய உன்னால முடியவில்லையோ, உன் சுய பலத்தினால உன் சுய சக்தினால எந்த உச்ச கட்டத்தை நீ அடைய முடியவில்லையோ, இந்த ஃபேவர், இந்த தயவு உன்னை அங்க கொண்டு போகும். எத்தனை கதவுகள் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவுகள் எல்லாம் உன் திறமையால திறக்க முடியாது, உன் சக்தினால திறக்க முடியாது. கர்த்தருடைய தயவு உனக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை செவையாக்கி கரடுமுரடானவர்களை சமமாக்கி உனக்காக அடைக்கப்பட்டிருக்க கதவுகளை அது திறக்கும், அது திறக்கும். கர்த்தர் உனக்காய் கதவுகளை திறக்கிறார். ஹalleluya. ஹalleluya. யாரோ என்கிட்ட பேசுங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க, கர்த்தர் பேசுறார். ஆமென். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். ஆமென். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். ஆமென். நீ இன்னொரு ஹை லெவலுக்கு நீ போற, ஹை லெவலுக்கு போற, கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் சொல்ற உன்னால முடியாது, ஆனா என்னால முடியும். ஆமென். உன்னால முடியாது, என்னால முடியும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹalleluya. 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 உரலா ராமா கரலபா சந்தலபா ரியாங்கரலபா சந்தலபா. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் பேசுகிறார். ஆமென். என் அன்பு மகளே, ஆமென். உன்னை கீழே பார்த்தவர்களா மேலே பார்க்க போகிறார். ஆமென். நான் உன்னை உயர்த்த போகிறேன். ஹalleluya. என் மகனை நான் உன்னை உயர்த்த போகிறேன். என் அபிஷேகம் இப்போதே வருகிறது. இப்போதே என்னோட அபிஷேகம் பெற்றுக்கொள். Glory, 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 glory. Jesus. ரானாமா சந்தலபா கியாந்தரா கரலபா. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. உன்னை என் முத்திர மோதிரமாய் வைத்திருக்கிறேன். ஆமென். உன்னை என் முத்திர மோதிரமாய் வைத்திருக்கிறேன். ஆமென். ரலா சந்தலமா ரியாந்தலபா கரலபா சியாந்தரபா. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. ரியாந்தலபா சந்தலா தியாந்தரா கரபா. Amen. 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 Jesus. Amen. Amen. Okay. இது வந்து ஃபேவர். Yes. Amen. Amen. அவர் யாருக்கு இஷ்டம் இருக்குதோ அவர் செய்கிறார். Amen. அதே நேரத்தில் அவர் ஃபேவரைட் பார்க்க மாட்டார், முகதட்சிணை பார்க்க மாட்டார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் அப்படி போலாம். கமான். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், ஐ திங்க் 12th verse onwards, 12ஆம் வசனத்திலிருந்து. பிரபுவாகிய ஒருவன், பாருங்க, இந்த மனுஷன் பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தேசத்துக்கு போக புறப்பட்டான். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். இங்கிலீஷ்.
He said, therefore, Okay. a certain nobleman A certain nobleman or a prince went into a far went country into a far country to receive for himself to receive for himself a kingdom. a kingdom. See, look, he's a prince. He went out to a far country in order to receive a kingdom for himself. அவன் ஒரு ராஜ்யத்தை பெறதான் போனானா. அவன் ஒரு ராஜ புத்திரன், ராஜகுமாரன். ஆமென். 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 ராஜாவுடைய குமாரன், அவன் ஒரு பிரபு. ஓகே. unto return. Okay, next. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து, நல்லா கவனிங்க. இப்ப ஃபேவரட் இல்ல கேட்டங்களா, ஃபேவரட் இல்லாத எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கிறார் பாருங்க. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். பாருங்க, அவன் புறப்படும் போது தன் ஊழியக்காரரில் எத்தனை பேர் அழைத்தான்? 10 பேரை அழைத்து. எத்தனை பேர் அழைத்தான்? 10 பேரை கூப்பிட்டான். 10 பேருக்கு என்ன கொடுத்தான் பாருங்க? 10 ராத்தல் திரவியம். அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்கள் கொடுத்தான். ஈக்குவலா கொடுக்கிறார். 10 பேரை கூப்பிட்டாரு, 10 பவுண்ட் கொடுத்தார். 10 pounds of gold. எஸ். ஏடா ஒருத்தர் ஒரு பவுண்ட் கோல்டு எடுத்துங்க. இது வேற. ஈக்குவல். எல்லாருக்கும் பொதுவான ரட்சிப்பு, எல்லாருக்கும் பொதுவான ஆவியின் அபிஷேகம். ஆமென். எல்லாருக்கும் சுகம். ஆமென். எல்லாருடைய தரித்திரத்தை எடுத்து போடுகிறேன். ஆமென். எல்லாருக்காக தான் கிறிஸ்து மரித்தார். ஆமென். எல்லாருக்காக. அது பாரு, ஈக்குவலா எல்லாருக்கும் கொடுக்கிறார். அந்நிய பாஷை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. சரி, இப்போ கர்த்தர் சொன்னாரு 10 பேருக்கும் 10 ஈக்குவலா கொடுங்க. 1 ஒரு பவுண்ட். 10 ராத்தல். எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு 10 ராத்தல். என்ன சொல்றாரு பாருங்க, இதை நான் திரும்பி வரும் அளவு. நல்லா கொஞ்சம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம செய்யாதது ஒண்ணு. நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? இதை கொண்டு என்ன பண்ணும்? வியாபாரம் பண்ணுங்கள். கமான், என்ன பண்ணும்? ரைட், வியாபாரம். பி பிஸி இன் பிசினஸ். எஸ். நான் பிசினஸ்ல பிஸியா இரு. இங்கிலீஷ்ல கமான். And he called his 10 servants. So according to this story in Luke gospel, so that nobleman has selected 10 people, 10 servants, and delivered them 10 pounds. See, to the 10 servants he had delivered them 10 pounds. For each one has to receive one pound. And said to them, occupy till I come. This is a very good English. Occupy till I come. Be busy. Do business till I come. Do business till I come, or occupy till I come. Say, occupy till I come. Occupy till I come. Amen. எல்லாம் சொல்லுங்க. occupy till I come சொல்லுங்க. occupy till I come. occupy till I come. ஓகே, தமிழ்ல நான் வரும் அளவும் வியாபாரம் பண்ணுங்கள் சொல்லுங்க. நான் வரும் அளவும் வியாபாரம் பண்ணுங்கள். அவர் ஜெபம் பண்றதுக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிறார். நான் வர வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன். ஆமென். உங்களுக்கு பைபிள் படிக்கிற திறமை இருக்கா? நிறைய படிங்க. ஆமென். இல்லை, ஏழைகளுக்கு உதவுகிற திறமை இருக்கா? அதை செய்யுங்க. எஸ். மற்றவங்களுக்கு செய்யறது தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, மேசியா மரிப்பார், ஆனாலும் தனக்காக அல்ல. ஆமென். The Messiah will die not for himself. இது டேனியல் புத்தகம் சொல்லுது, மேசியா மரிப்பார், சங்கரிக்கப்படுவார், தனக்காக அல்ல. இயேசு தனக்காக வாழவில்லை. அதனால தான் எல்லாம் புகழுறாங்க. தனக்காக வாழ்ந்தவர் அல்ல, மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர். ஆமென். அவருடைய பிள்ளை நீ கூட மற்றவர்களுக்காக தான் வாழணும். ஆமென். 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 இன்னொரு சொல்றேன், அவர் மற்றவர்களுக்காக தான் வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகளாக நீ நானும் கூட உனக்காகவே வாழக்கூடாது, மற்றவர்களுக்காக தான் வாழணும். ஆமென். 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 மேசியா மரிப்பார், ஆனாலும் தனக்காக அல்ல. அப்படின்னா மற்றவர்களுக்காக மரிப்பார். 10 ராத்தல் கொடுத்து எல்லாருக்கும் நான் வர வரைக்கும் வியாபாரம் பண்ணுங்க. ஸோ பிபிசி ஜபம் பண்ணுறதுல, பைபிள் படிக்கிறதுல, சர்ச்சுக்கு வர்றதுல, இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் வரணும், காலையில் ஆராதனை இருக்குது வரணும், இப்படி நீ பிஸியாக இருப்பாரு, பாவத்துக்கு எண்ணமே வராது. எஸ். வீட்லேயே உட்காந்துக்கின்னு, வேற ஒரு பாஷையில் வீட்லேயே கூந்திக்கின்னு, பார்க்குறத பார்த்துக்கின்னு இருந்தாக்கா தப்பான யோசனை தான் வரும், தப்பான செய்கை தான் வரும். கர்த்தா தான் சொன்னார், பி பிஸி. உனக்கு எவ்வளோ நான் கொடுத்துருக்கேன், வரங்க கொடுத்துருக்கேன், திறமையை கொடுத்துருக்கேன், பயன்படுத்து. ஆமென். பயன்படுத்து. யூஸ் இட். பயன்படுத்து. வியாபாரம் பண்ணுங்கள்.
ஆமென். ஆமென். ஏதோ உன் வேலையும் நீ செய்யணும், உன் வேலையும் செய்யணும், மற்ற கடவுளுடைய வேலையிலும் பிஸியாக இருப்பார். ஸோ நீ ரொம்ப பிஸியாக இருப்ப. அதான் ஒருத்தர் சொன்னார், கவனிங்க, கர்த்தர் வந்து ஆதாம ஏவாளையும் பார்த்து என்ன சொன்னார், இதை கவனிச்சுங்க. ஏவாளையும் பார்த்துட்டு அந்த தோட்டத்தில் வச்சுட்டு என்ன சொன்னார், எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனால் எதை மாத்திரம் சாப்பிடாத, அந்த ஒரே ஒரு ஃபர்பிடன் ஃப்ரூட், அந்த ஒன்று மாத்திரம் சாப்பிடாத. இப்போ அவர் சொன்ன மாதிரி இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வையன், எல்லாம் சாப்பிட்டு வயிறு திருப்தி ஆகும். அப்போ சாத்தான் வரான், இல்லை இது நீ சாப்பிடுனாக்கா அவனா சொல்லிட்டுப்பான், சொல்லு. இல்லைடா சாத்தான், ஆல்ரெடி ஃபுல்ரா, கரெக்ட் தானே, ஆல்ரெடி ஃபுல் டைட்டில் இருக்கிறேன். ஆமென் ஆமென். ஃபுல்லாக இருக்கிறேன், என்னால் முடியாதுறான்ட்டு அவனை சொல்லி அனுப்பிச்சிட்டுக்கலாம்ல. கண்டிப்பா. கர்த்தர் சொன்னதை ஒழுங்கா செய்துனாவே அவன் தான். அவர் சொன்ன எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, இது ஒன்று மாத்திரம் வேணாம். ஸோ அவன் இஃப் ஹி இஸ் பிஸி வித் ஈட்டிங் ஆல் த ஃப்ரூட்ஸ் எக்ஸப்ட் தட் ட்ரீ, ஓகே, இஃப் சேடன் வுட் கம் அண்ட் இஃப் யூ ஆஸ்க் டு ஈட் ஃபார் தட் ட்ரீ, நோ, யூ வுட் ஹவ் வாட் நெக்லெக்டட் இட், omitted it. எஸ் எஸ், நிச்சயமா நான் கரெக்ட் தானுங்க நான் சொல்றது. ஆமென் ஆமென். இவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தான் வையன், மாங்காய் தேங்காய் கொய்யாக்காய் எல்லாம் சாப்பிட்டு இருந்தான் வையன். இந்த ஒரு ஃப்ரூட் அழகா போட தொண்டை வரைக்கும் வருது, இப்போ போக முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வயிறுல வந்திருக்கோயா, அதுல சாப்பிடாத விட்டு இருக்குவா. பாத்தியா, அப்போ வயிறு நோயெல்லாம் வராதியா அப்போ, ஏன்னா இப்போதான் எப்போ மனுஷன் பாவம் பண்ணானோ அப்படி பின்னாதான் வயிறு நோவு. ஐயா வயிறு நோவில் இருக்கிறார், பாவம் ஜெபம் பண்ணுங்க அவர். ஹல்லேலூயா. ஏங்க நீயே சொல்லி மாட்டிக்கிற. ஐயோ, ஆமென் ஆமென் ஆமென். அதனால நான் என்ன சொல்றேன், சப்போஸ் அவன் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தான் வையன், ஆதாம் எவ்வளோ இதெல்லாம் சொன்னான், சாத்தான் வந்து இல்லை இது கூட நீ சாப்பிடணும்னா நிச்சயமா சாப்பிட்டுக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, அவன் கர்த்தர் சொன்ன வேலையை சரியா செய்யல. அதான் சொன்னார் கர்த்தர், ஆக்குபை டில் ஐ கம், ஆக்குபை டில் ஐ கம், நான் வருகிற வரைக்கும் வியாபாரம் பண்ணுனார். ஆனால் வியாபாரம் அது செய்யலாம், அந்த பிஸ்னஸ் கர்த்தர் சொன்னதை செய்யலாம். ஏன் மோனிக்கு அப்படி வச்ச கையா, யாரும் இப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, நீங்கள் இப்படி வச்சா எங்கேயோ போயிடுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் சொன்னார், ஜோசப் பிரின்ஸ் ஐயா தான் சொன்னார், நைட் ப்ரேயர் நடத்துவாங்களாம். நைட் ப்ரேயரில் ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷன் என்னன்னாக்கா, அவர் சொல்கிறாரு, நைட் ப்ரேயரில் ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷன் என்னன்னாக்கா, தலை கீழே வச்சுட்டு முட்டி போடுறது தான் ரொம்ப டேஞ்சர். தலையை கீழே பூமியை தொட்டி முட்டி போட்டு இருக்கிறது தான் ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷனா நைட் ப்ரேயரில். ஏன்னா அப்படியே போயிடுவாங்க நித்திரை, ரைட்டுங்களா? அதனால இங்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் உட்காரக்கூடாது. நான் சோல்ஜர் மாதிரி உங்களை பார்க்கணும், எல்லாம் அட்டென்ஷன். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் டியூஷனில் கூட ஒருத்தர் கூட விடுறதில்லை, நான் கரெக்டாக எல்லாரையும் பார்த்துப்பேன். ஓகே ஆமென். யாரா இப்படி வச்சுருக்கிறீங்களா? ஓகே சரி. அப்போது 10 பேர் அழைச்சி 10 பேர் அழைத்து என்ன பண்ணாரு, ஈக்குவலா கொடுக்கிறார். ஈக்குவலா கொடுத்தாரா? கொடுத்தார். ஒருத்தனுக்கு ஒரு ராத்தர். என்ன சொன்னார், நான் வர்ற வரைக்கும் என்ன பண்ணோம், வியாபாரம் பண்ண. நான் வர்ற வரைக்கும் இப்படி பார்த்துட்டு இருக்கோன்னு சொல்ல, ஓகே, நான் வர்ற வரைக்கும் என்ன பண்ணோம், வியாபாரம் பிஸ்னஸ்ல இருங்க. ஓகே, என்னாச்சு பாருங்க. இப்போ நீங்க 2 வசனம் விட்டுருங்க, 14 15 விட்டுட்டு அவர் கணக்கு கேட்க வர்றார். ஓகே. அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். இந்த மனுஷன் 10 பேருக்கு ஈக்குவலா கொடுத்தார். அந்த கதை விட்டுருங்க, 5 2 1 அது விட்டுறலாம். இப்போ 10 பேர் அழைச்சு 10 பேருக்கு ஈக்குவலா கொடுத்துருக்காரா? 1 1 1 1 கரெக்டானுங்க. இவன் பிரபு. அந்த ஸ்டோரிக்கு வரலாம். எவ்வளோ வியாபாரம் பண்ணிக்கான்னு அவன் அறிஞ்சிக்கணுமா, அவங்ககிட்ட வாங்க வரல. கமாண்ட் எவ்வளோ சம்பாரிச்சுங்க, எந்த தானே அது கொடுங்க அப்படின்னு வாங்க வரல. அவருக்கு அறியணும், என் பிள்ளை என்ன செய்திருக்கா, நான் கொடுத்ததை கொண்டு என்ன செய்திருக்கா, அதை அறிஞ்சிக்கணும். ஏங்க அதான் நான் சொன்னேனே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கம், நீ ஒருத்தர் வான் கூப்பிட்டினா அந்த காலத்தில் உன் கூட 10 பேர் தியேட்டருக்கு வருவாங்க, சினிமாக்கு. அவ்வளோ கில்லாடி நீ. 10 வீட்டாக்கா ஏக்கா எல்லாரும் கூப்பிட்டு வாக்கா, நான் உனக்கு பாப்கார்ன் வாங்கி தரேன் அக்கா.
கம்பரக்கட்டு வாங்கி தரேன் வா, நம்ம ஒன்றா போயிட்டு வரலாம் சினிமாவுக்கு, நீ கூப்பிட்டாக்கா எல்லாம் வருவாங்க. அதே பவரை கொஞ்சம் யூஸ் பண்ணி சர்ச்சு கூட்டின்னு வரலாமே. ஏகா வாங்க, கமலா விமலா வாங்க, கும்பலா கூப்பிடுங்க, எல்லாரும் கூட்டிட்டு வந்து சர்ச்சுக்கு வரணும். பெஸ்ட் மெத்தட்ஸ் கர்த்தரை அறிமுகப்படுத்த வந்து பாருங்கன்னு சொல்லணும். என்ன சொல்லுங்க, கமான் சொல்லுங்க. இது பைபிள், இது வந்து பாருங்கன்றது பிப்ளிக்கல்ங்க. எஸ், பைபிள் இருக்குது. கம் அண்ட் see. எஸ், இதுதான் ஆண்ட்ரூ செய்தான். நீ வந்து பாரு. ஆமென். பீட்டர் சொன்னா இது நடக்குமா, இவன் வந்து பாரு, அவர் தானா மேசியாவா, நீ வந்து பாரு. எஸ், எஸ். நத்தானியேல் கேட்டான், நசரத்தூர்ல இருந்து என்ன நன்மை கிடைக்குமா, நீ வந்து பார். ஆமென். இது உங்களுக்கு சொல்ல தெரியாதுங்களா, நீங்க வந்து பாருங்கன்னு. எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க சொல்ல முடியாதா? ஜீசஸ் கிட்ட வந்து பாருங்க சொல்ல முடியாதா? இதுதான் பெரிய ஊழியம். மைக்க போட்டு பேசுறத காட்டிலும் வந்து பார். கம் அண்ட் see. ஆமென். கம் அண்ட் see. ஆமென், ஆமென், ஆமென். பெஸ்ட் ஊழியம். பிரைஸ் காட். நம்ம சர்ச்சில் அநேகர் புது புது ஆத்மாக்களை கொண்டு வந்துருக்குறாங்க. எழுந்து நிற்கலாம், எல்லாம் வந்துருக்குது, நான் எனக்கு தெரியும், ரைட்டுங்களா? ரெண்டாவது ஆராதனையும் நல்லா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்குது. ஆமென், 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 ஆமென். ஆமென். அதனால புது புது ஆத்மாக்கள் வந்து கொண்டிருக்காங்க. ஒன்றும் இதில் நீங்கள் இன்னும் ஊழியம் செய்யணும், பேக் ஆகணும். வெளியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், ஜனலெல்லாம் நின்று ஜனங்க ஆராதனை பண்ணணும். நாட்கள் வரப்போகிறது, லட்சக்கணக்கில் ஜனங்க வரப்போறாங்க. லட்சக்கணக்கில், 1000 இல்ல, லட்சக்கணக்கில் பல ஆராதனைகள் இங்கு நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். பல ஆராதனைகள் பல மொழியில, இங்கிலீஷ் சர்வீஸ்னு ஒன்று தனியாக நடக்கும். ஆமென். அது பின்னாடி டிரான்ஸ்லேஷன் எல்லாம் தேவையில்லை. இங்கிலீஷ் டைரக்டா இங்கிலீஷை பேசலாம், டைரக்டா தமிழ்ல பேசலாம். ஆமென், ஆமென். ஹalleluya. எஸ், எஸ். தெலுங்கு மொழி ஆராதனை யாருக்கு தெரியும், கன்னட மொழி ஆராதனை இருக்கும். ஆமென், ஆமென். மலையாளம் கூட நடக்கலாம், ஹிந்தி கூட நடக்கலாம். எஸ், எஸ், எஸ். பாரத் மாதா की जय है. ஹalleluya. एक मार दो तगड़ा है, भारत माता की जय है. இது பயங்கரமாகுது. ஹalleluya. சோ கட்டாயம் என்னங்க, எதுக்கு எது என்ன தெரியல, எல்லாம் பாரதி மாதா ஜெயிலுக்குறாங்க. அறியும்படி. சோ உங்ககிட்ட வந்து பிடுங்குவதற்காக அல்ல, அவர் அறியணும். நீ நான் கொடுத்தது என்ன செய்திருக்கிற, ஆமென், அந்த தாளந்த என்ன செய்திருக்கிற அப்படின்னு அறியறத வந்தார். இங்கிலீஷ்ல பாருங்க. And it came to pass, and it came to pass that when he was returned, see after he had returned having received the kingdom. See, that nobleman had returned. Previously was a prince, now he is a king. After he had returned having received a what? Kingdom. A kingdom. ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அவன் வந்தானா. போகும்போது பிரபுவா போனான், வரும்போது ராஜாவா வருகிறான். அதே போல போனவர் பிரபுவா போயிருக்கார். நம்ம அப்பா ராஜாதி ராஜனாய், கர்த்தாதி கர்த்தனாய், வெண் குதிரை மேல அவர் வரப்போகிறார், மேகங்கள் மேல வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வருவார். ஓகே, நெக்ஸ்ட். Then he commanded these servants to be called to him. Then he commanded these servants to be called to him, to whom he had given the money. Yes, to whom he had given the money, the 10 minas or 10 pounds. Then he called to himself in order to know what they have done with that money. Amen. That he might know. That he might know. So that is the only purpose. He wants to know what you have done with that mina or that with that pound. That he might know how much every man had gained by trading. வியாபாரம் செய்து எவ்வளவு நீ சம்பாதிச்ச அதை அறியணும்னு விரும்புகிறார், அதை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களோட திறமைகளை ப்ரேயர் செல்ல பயன்படுத்துங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ரேயர் செல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ப்ரேயர் நடத்துங்க, பாட்டு பாடுங்க. உங்களை யார் கேட்குவாங்க? உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேரை கூட்டி, கொஞ்சம் செலவாகும் தான். காஃபி கொடுக்கணும், டீ கொடுக்கணும், முஞ்சா பானிபூரி கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை பிரியாணி கூட போடலாம். ஆமென், ஆமென், ஆமென். ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை யாரும் நாங்களும் தடை பண்ணல. நீங்கள் பாஸ்டர் இவ்வளோ பேர் வராங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வரோம், நாங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறோம். ஆமென். நீங்கள் பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த சர்ச்சிலும் இது மாதிரி உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஊழியம் செய்யுங்க எங்கன்னா சொல்கிறாங்களா? இல்லை. ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆசையாக இருக்கவங்க நேராக என்கிட்ட வாங்க, பாஸ்டர் கிட்ட வாங்க. இதோ இருக்காங்க ஊழியக்காரர், அவங்க கிட்ட வாங்க. பெண்கள் யாருன்னா ஊழியம் செய்யணும் விரும்புங்களா? எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் கூட்டுறாங்க, அவங்க கிட்ட வந்து கேளுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஆமென். யாரும் என்ன சொல்லட்டும். ஆமென்.
ஆமென். இல்லை பாஸ்டர் நான் பாஸ்டர் ஆகணும், இல்லை எவாஞ்சலிஸ்ட் ஆகணும், கர்த்தர் என்னை அழைச்சிருக்கார், வாங்க சர்ச்சுக்கு ஒழுங்காக வாங்க, ஒழுங்காக எல்லாத்தையும் கடைபிடிங்க. ஒரு சில நேரத்தில் பெருக்கணும் கூட நீ என்ன டக்குன்னு பைக்கை வாங்கி நிற்கிறது இது இல்லை, ரைட்டா? நீ பெருக்க வேலை எல்லா வேலையும் கடவுளுக்காக செய். உன்னை கர்த்தரே எவாஞ்சலிஸ்டாக, பாஸ்டாக, பெரிய ரெவரண்டாக கர்த்தன் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு என்கிறோம்? வியாபாரம். எஸ், அவர் he wants to know how much you gained with that money. என்ன பண்ண அதை வந்து அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஓகே, இப்போதான் சூப்பர். இப்போ பாருங்க, அப்பொழுது முந்தினவன் வந்து, நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு 10 பேர் அழைச்சு 10 ராத்தல் கொடுத்தாரா? ஆமென். 10 பேர் அழைத்து 10 ராத்தல், ஒருவனுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 1 கொடுத்தார். He called out 10 people, 10 servants. He entrusted with them 10 pounds. That means each one now received 1 pound. Am I right? Amen. நான் சொன்னது கரெக்டா? ஆமென். 10 பேருக்கு 10 பவுண்ட் கொடுத்தானா ஒருத்தன் எத்தனை எடுத்துக்கணும்? ஒன்னு எடுத்துக்கணும். 10 பேரை கூப்பிட்டு 10 தோசை கொடுத்தாருன்னு வையேன், இப்படி புரியுது பாரு. 10 பேரை கூப்பிட்டு 10 தோசை கொடுத்தா எல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? ஒன்று. அது மாதிரி தான் ஒரு பவுண்ட் தோசை சாப்பிடலாம். இது வந்து வியாபாரம் பண்ணணும். ஓகே, அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். இவனுக்கு கை தட்டுங்க, கை தட்டுங்க. 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. கையை தட்டுங்க. எஸ் எஸ், ஹalleluya. 10 ராத்தல். இங்கிலீஷ்ல Then came the first, saying, Lord, your pound has gained 10 pounds. Your pound has gained 10 pounds. I did business. I occupied my time in business. So on trading, I have gained 10 pounds with your pound. ஒன்று வச்சுக்க நான் 10 பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எத்தனை? நீங்கள் 1 கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணிட்டேன்? 10 பண்ணிட்டேன். இது லூக்காஸ் காஸ்பிள் பிரகாரமா, லூக்காஸ் சுவிசேஷம் பிரகாரமா. அல்லேலூயா. ஆனால் இவன் பயங்கரமாக ஊழியம் செய்திருக்கான், ஓடி ஆடி ஊழியம் செய்திருக்கான், எல்லா டைமும் படுத்து தூங்கிடல. இவன் வேகமாக, ரொம்ப வேகமாக இருந்திருக்கிறான். அது என்ன திறமையோ தெரில, 10 கெயின் பண்ணிக்கிறான். அவங்க எச்சமான் அவனை வந்துட்டு சபாஷம் தட்டி கொடுக்குறார். சபாஷ், வெல் டன், வெல் டன், வெல் டன். நீ சோம்பேறியா இல்லை, நான் சொன்ன மாதிரி நீ சரியா செய்த. ஆமென். நான் சொன்ன மாதிரி நீ சரியா செய்திருக்க. சபாஷ், சபாஷ். பாருங்க, அடுத்த ஒருத்தர். எஜமான் அவனை நோக்கி நல்லது நல்லது, உத்தம ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால், கொஞ்சம் அதுல நீ உண்மையா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு நீ அதிகாரியா இரு என்றார். 10 பட்டணங்களுக்கு அதிகாரி. ஆமென், 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 ஆமென். அவருடைய ராஜ்யத்துல 10 பட்டணம் உனக்கு போ அப்படின்ட்டார். 10 பட்டணத்துக்கு நீ அதிகாரியா இரு என்றார். இங்கிலீஷ். And he said to him, well done, you good servant, because you have been faithful in very little, have you authority over 10 cities. Well done, good servant, because you have been faithful in very little thing, so I am going to give you authority over 10 cities. உன்னை 10 பட்டணத்துக்கு அதிகாரியா வைக்கிறேன், நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த. ஆமென். கர்த்தர் கொடுத்துருக்க அவர் கொஞ்சம் அந்த சின்ன வரங்க அந்நிய பாஷை கொடுத்துரு, அதை ஒழுங்கா பேசு. கெட்ட பேசுறதை நிறுத்திட்டு அந்நிய பாஷை பேசு. இன்னொருத்தர்கிட்ட சண்டை போறதை நிறுத்திட்டு அந்நிய பாஷை பேசு. வேற கர்த்தர் கொடுத்துப்பார். பாடு வரும் இல்ல வாசிக்கிறது கர்த்தருக்காக பயன்படுத்து, உலகத்துக்காக அல்ல. உனக்கு கர்த்தர் நல்ல சம்பாதியம் கொடுத்திருப்பார், கர்த்தருக்காய் பயன்படுத்து, கர்த்தருக்காய் கொடு, சபைக்கு கொடு. ஆமென். அதுவும் ஊழியம் தான். ஆமென். பெரிய ஊழியம். கர்த்தர் கொடுக்கிறது பெரிய ஊழியம். அவர் சொல்ற கொடுக்கிற இடத்துல அவர் பிரியமா இருக்கிறார், அவர் பிரியப்படுகிறார். எஸ். அவரே சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கொடுங்க, என் ராஜ்யத்துக்கு கொடுங்க, என் ஊழியத்துக்கு கொடுங்க, என் திருப்பணி கொடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் இது கூட ஊழியம். ஏன்னா பெண்கள்
ரொம்ப பேர் பைபிள் தங்க ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து தங்கள் ஆஸ்திகளால். பெண்கள் மேரி விமன் they served Jesus through their material. This is biblical. Yes. இது லூக்கா சுவிசேஷத்துல இருக்குது. அநேக ஸ்திரீமார்கள் தங்களுடைய ஆஸ்திகளால் தங்க கிட்ட இருக்க பணத்தினால ஊழியம் செய்தார்கள். அப்ப கொடுக்கிறது கூட என்னங்க? ஊழியம் தான். கொடுக்கிறது என்னங்க? ஊழியம். அது வேணுங்களா? அந்த வசனம் வேணுங்களா? கமான் போட்டுருங்க. இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கொடுக்கிறது ஊழியமா? லூக்கா எதுன்னு பாருங்க, 7-8 பாருங்க. எட்டாம் அதிகாரம் 6ஆம் வசனமாமா? இல்லைல்லம்மா, 8ஆம் அதிகாரம் 1-2 3ஆம் வசனம் பாருங்க. 2லேருந்து படிங்க. பெண்கள் ஊழியம் செய்கிறாங்க இயேசுநாதர்கள். 2லேருந்து. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளுக்கு பேயெல்லாம் ஓட்டியிருக்கார். அந்த சில ஸ்திரீகள் 7 பிசாசுகள் நீங்கின, பேர் கூட போட்டிருக்குது, 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் என்னப்பட்ட மரியாளும் இவங்க எல்லாம் ஜீசஸ் கூடவே ஊழியம் செய்தாங்களாம். இதுதான் வசனம் சொல்லுது. அவர் கூட தான். இங்கிலீஷ்மா. And certain women which had been healed of evil spirits, and infirmities, Mary called Magdalene, out of whom come 7 demons. So Jesus cast out 7 devils. Okay, next. ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய, அரண்மனையில் இருக்கிற ஏரோத் ராஜா அவங்க செக்ரட்டரி கூசா அவங்களுடைய வைஃப் கூட ஊழியம் செய்தாலாம். அரண்மனையின் காரியக்காரன் ஏரோதின் காரியக்காரனாக கூசாவின் மனைவியாக யோவானாலும் சூசன்னாலும் இன்னொரு லேடி சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்தாங்களா பாருங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள், கூடவே இருந்தாங்களா. அவங்க பிரசங்கம் பண்ண முடியாது, அவங்களால பெரிய இது பண்ண முடியாது, ஆனா பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களாம் ஊழியத்துக்கு. யாருக்கு? இயேசுக்கே. அப்ப நீங்க கொடுக்கிறது கூட ஊழியம். ஆமென். அது பெரிய ஊழியம். கேட்டீங்களா? அனதான் ஜேம்ஸ் ஊழியர் ஒரு ஸ்லோகன் வச்சார். ஏன்னா போ அனுப்பு, என்ன சொன்னாரு? நீ செய், ஊழியம் செய், இல்லையா யாராவது அனுப்பி வை. எஸ். என்னங்க? ஆமென். நீ செய் ஊழியம். இதான் இயேசுநாதர் சொல்றார். நீ செய், இல்லையா யாராவது என்ன பண்ணு? அனுப்பு. அப்போ அனுப்புனாங்க. நான் அனுப்புகிறேன் பாஸ்டர். யாருன்னா அண்ணா நீ அனுப்புனா போயிடுவாங்களா? நீ ஹெல்ப் பண்ணும், எல்லாத்தையும் கொடுத்து வீடு வாங்கி கொடுத்து எஸ் எல்லாம் செய்யணும். ஆமென். பாஸ்டர் அவங்க பிள்ளைங்க கூட படிக்கிறாங்களா? அவங்களெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஒரு ஊழியக்காரர்களும் யோசிக்கணும். உன் வேலையை தான் அவங்க செய்துருக்காங்க தேவனுடைய ராஜ்யத்தில். ஆக்சுவலி நீ செய்யணும். உனக்கு தான் ரட்சிப்பு கொடுத்தார், உனக்காக உயிரை கொடுத்தார், உனக்காக ரத்தத்தை சிந்தினார். நீ வீட்டில் அப்படியே அமைதியாக இருக்கிற, அட்லீஸ்ட் செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அதான் ஜேம்ஸ் ஊழியத்தில் அகஸ்டின் ஜெபகுமார் சொன்னார், do this otherwise you send someone. Yes. Do the ministry otherwise send someone. நீ செய், முடியலையா அனுப்பி வை. ஆமென். என்ன ஊழியம் அவர் சொன்னது? செய், நீ செய். Do this, do the ministry otherwise send someone. தமிழ்ல நீ செய், ஊழியம் செய், இல்லாவிட்டால் அனுப்பி வை. பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாத்தையும் ஊழியம் கூட கம்ப்ளீட் கவர் ஆச்சு எல்லாத்தையும். ஓகே, சர்ச்னா எல்லாத்தையும் பேசணும். எஸ். வெறும் கண்ணீர் துடைப்பார்னா அது அரைங்குறையமான சர்ச். கொடுக்கறது எல்லாத்தையும் பேசணும், எல்லாம் கவர் ஆகணும். உங்களையும் ஊழியம் செய்யவும் வைக்கிறோம். ஆமென். எவ்ரிதிங் இஸ் கவர். எஸ் எஸ். ஃபுல் காஸ்பல். நாங்க ஸ்திரீகள் ஊழியம் செய்றாங்க. ஸ்திரீகள் எப்படி ஊழியம் செய்றாங்க? அவருக்கு கொடுத்து விதர் ஆஸ்திகளா. இங்கிலீஷ் எப்படி இருக்குது? தே இங்கிலீஷ்மா. And Joanna, the wife of Chusa, Herod's steward. See, Herod is a king. Herod's steward Chusa, whose wife is Joanna.
and Susanna, and another lady Susanna, and many others, and other ladies, many others, which ministered to him of their substance. Of their substances. So that means with their property. In Tamil, they did ministry with their asti. அவர்களுடைய ஆஸ்திகளால் அவர் ஊழியம் செய்தார்கள். ஆமென். With their substance, with their materials. Yes. அவங்க பொருட்களால ஊழியம் செய்தாங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சம்பாதியம் கொடுத்திருப்பார். நல்ல பணம் கை நிறைய சம்பாதிக்கணும். நீ நல்லா இருக்கணும், அதான் ஃபர்ஸ்ட் கர்த்தர். உன் குடும்பம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் ஊழியத்தை மறந்துடாத, லேவியனை கைவிட்டுறாத, ஊழியக்காரனை மறந்துடாத. முக்கியமா இயேசுவுடைய ராஜ்யம் அது ஸ்தாபிக்கிறதுக்காக கர்த்தர் உனக்கு பொண்ணு கொடுத்திருக்கார், பொருள் கொடுத்திருக்கார், அதை மறந்துடாத. ஆமென் 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 ஆமென். இதுக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? வேற எதுக்குன்னா கை தட்டுங்க. கொடுக்கிறதுனாக கையே வராது. வேற எதுக்குன்னா சொல்லு பாரு. இயேசு உன்னை தொடுகிறார், ஒரு ரபா 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 ரபா. இயேசு உன்னை அப்படியே தடவுகிறார், தடவுற ஓ அப்படின்னு கொடுங்க கர்த்தருக்குன்னா தடவுறா முத்தம் இன்னும் முத்தம் கொடுக்குறான்னா ஓ ரபா ரபா. Amen. Which minister to him there with their substances. Back to pavilion. ஒன்று வந்து எத்தனை பண்ண அவன் 10. இன்னொருத்தன் வரா. Come on, next. I think 16 ஆயிடுச்சா, இப்போ 18. 18. அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் நீ ஒன்று கொடுத்திரு. ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எத்தனை கிடைச்சிச்சு? 5 ராத்தல். ஃபர்ஸ்ட் ஆளு பாருங்க, சூப்பர். ஒண்ணு வந்து என்ன பண்ணிட்டான்? 10 பண்ணிட்டான். இவன் வந்து ஒண்ணு வந்து 5 பண்ணிட்டான். அவனே சபாஷ்ன்றார் கர்த்தர். சபாஷ். உன் ராத்தலினால் 5 ஆதாயம் கிடைத்தது என்றான். இங்கிலீஷ். And the second came saying, and the second servant came and saying, Lord, your pound has gained 5 pounds. You gave me 1 pound, 1 mina. With that I have gained 5 pounds. You gave me 1 pound. With that 1 pound I did business. I occupied the time in doing business. I have gained 5 pounds. ஒன்று கொடுத்தீர், நான் 5 பண்ணிட்டேன். ஆமென். ஒருத்தர் 5 பேர் எட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆமென். ஒருத்தர் 5 பேர். நான் வாழ்நாட்கள் முழுவதும் ஒரு 5 பேருக்கு நீங்கள் கூட்டின்னு வரலாம். என்ன அமுலு கவனிங்க. ஒருத்தர் 5 பேர், ஒருத்தர் 10 பேர். நான் என்னை பற்றி சொல்லக்கூடாது, ஆனால் இந்த விஷயத்தில் என்னை பற்றி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இயேசுநாதருக்கு ஊழியம் செய்து ஆத்மாதாயம் அவங்க வீட்டுக்கிட்ட நாயாக காத்திருந்துக்கிறேன். பலர் வீட்டுக்கிட்ட நான் நாயாக காத்திருப்பேன். ஒரு ஆத்மா விட மாட்டேன். ஒரு இது இருக்கும் பைபிள் ஒரு வார்த்தை, குட்டியை பறிக்கொடுத்த கரடி. குட்டி இல்லாகட்டி கரடி எப்படி சுற்றி நிற்குமோ அதை தேன்னு அது மாதிரி ஆத்மாக்களை தேடி சுற்றினவன் நான். இப்போவும் சுற்றி கொண்டு தான் இருக்கிறேன். ஒருத்தரை விடுறதில்லை. எனக்கு அன்பானுல அந்த இதெல்லாம் பார்த்தாங்க, அந்த வேகம்லாம் இன்றைக்கி அநேக பேர்கிட்ட நான் பார்க்கல. இதுதான் எனக்கு ஒரு ரொம்ப பேச்சார். நீங்கள் வாலண்டியர் நீங்களே போய் பேசணுங்க. நான் எவ்வளோ பேர்கிட்ட நானே ஃப்ரெண்ட் பிடிப்பேன். அவன் யாரோ முன்பின் தெரியாது, அவனை பார்த்துருச்சு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்து என்ன உன் பேர் தெரியாது, இவன் லூஸ் ஆளான்னு கூட நினைப்பான். அவன் லூஸுன்னு கூட என்ன நினச்சிக்கிட்டோம், எனக்கு பெருசில்ல. கிறிஸ்துவுக்காக நான் ஃபுல் ஆவேன், லூஸ் ஆவேன். கிறிஸ்துவுக்காக. பவுல் அதான் சொன்னார், we are fool for Christ. Paul said we are fool for Christ. கிறிஸ்துவுக்காக நாங்க பைத்தியம். ஒருத்தர் பாட்டு பானா, நீ யாருக்கு பைத்தியம்? நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். நீ காதலுக்கு பைத்தியம், நீ குடிக்கு பைத்தியம், நீ சினிமாவுக்கு பைத்தியம், சீரியலுக்கு பைத்தியம். நான் இயேசுவுக்கு பைத்தியம். நான் சொல்ல ஜஸ்டின் பிரபாகர் என்ற ஒரு ஊழியக்காரர் சொன்னார். ஆமென் ஆமென். உங்களுக்கு சொல்றேன், be fool for Christ. ஆமென். கிறிஸ்துவுக்காக பைத்தியமா இருங்க. ஆமென் 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 ஆமென்.
ஆக்குபை till I come. நான் வர்ற வரைக்கும் வியாபாரம் பண்ணுங்க. நான் வர்ற வரைக்கும் பிஸியா இருங்க. ஆமென். ஆக்குபை till I come. ஒருத்தன் 5 வாங்கி 1 வாங்கி 5 பண்ணிட்டான். சூப்பர் சூப்பர். 5 பேரை கூட்டிட்டு வந்துட்டான். ஒருத்தன் 10 பேரை கூட்டிட்டு வந்துட்டான் சர்ச்சுக்கு, கடவுள்கிட்ட. ஓகே, அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அவனையும் அவர் நோக்கி நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். And he English. And likewise he said to him. You also be over 5 cities. Be you also over 5 cities. You'll be authorized to take over 5 cities. Amen. 5 பட்டணத்துக்கு நீ அதிகாரியா இரு. ஏன்னா 5 பேரை நீ ஆதாயப்படுத்திட்ட. Hallelujah. Amen. Brother sister, உங்க வீட்டுங்கள்ல இருந்தே ஜனங்க வருவாங்கன்னாங்க இந்த சபையில இடமே இல்லை. எத்தனை வீடு தெரியுங்களா, எங்களால் வீடு கவர் பண்ண முடியல. ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் வராங்க, 2 பேர் வராங்க. எத்தனையோ வீட்டில் இன்னும் கொஞ்சம் பேர் வரல. நீங்கள் என்ன பண்ணோம்? உங்கள் வீட்டுக்காரங்களுக்காக, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக முதல் ஜெபம் பண்ணுங்க. அவங்களாம் ரட்சிக்க பண்ணப்பா, எல்லாம் வரணும். உன் ப்ரேயர் வேஸ்ட் ஆகாது. நான் சொல்லட்டும், உன் ப்ரேயர் நீ எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுகிற உன் குடும்பத்துக்காக அது வேஸ்ட்டாக மாறாது, வீணாகாது. கட்டாயம் பதில் வரும். கர்த்தர் பதில் கொடுப்பார். கர்த்தர் பதில் கொடுப்பார். நிச்சயம் நிச்சயம். எங்க வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் நான் தாங்க. நான் தான் அடி குத்து உத ஃபர்ஸ்ட் இயேசு ஏற்றுக்கினேன். அடி குத்து உத மாறன் பாஸ்டர் அவங்க வீட்டில் ஃபர்ஸ்ட். அவங்க இவர் ஜெபம் பண்ணும்போது அவங்க அண்ணன் அப்படியே எட்டி வச்சார். நான் அடி வாங்கினேன். சதீஷ் அவங்க வீட்டில் அவர் தான் ஃபர்ஸ்ட். அவர் என்ன அடி வாங்கினார். ஆனால் எங்கள் குடும்பத்தை முழுவதும் கர்த்தர் ரட்சித்தார். பாஸ்டர் மாறனுடைய குடும்பம் முழுவதும் ரட்சித்தார். அதுதான் பைபிள். சதீஷ் பாஸ்டருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஏன்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உன் வீட்டார் முழுவதும் முழுவதும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென் ஆமென். முழுதும் முழு குடும்பம் வரணும். ப்ரேயர் 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 பண்ணு. நான் உங்களுக்கு கொஞ்சம் உங்களை பலப்படுத்த நான் சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய கிருபையினால எங்கள் முழு குடும்பம் வரதுக்கு 13 வருஷம் ஆச்சு. ஆமென். எத்தனை வருஷம்? 13 வருஷம். ஆனால் 13 வருஷம் உபவாசம் பண்ணேன், 13 வருஷமும் ஜெபம் பண்ணேன். உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இதை சொல்றேன். ஆமென். உங்க ஜெபம் வேஸ்டா போவா. ஆமென் ஆமென் ஆமென். நீ யாருக்கு ஜெபம் பண்ணுகிற கட்டாயம் வந்துருவாங்க. பிரைஸ் காட். என்றி பிரதர் கூட தனியாக வந்துடுவார், தனிமையாக வருவார். நான் திட்டுவேன் மனசில், பஞ்சாதி கூட கூட்டின்னு வர மாட்டேங்கிறேன். என்றி ஒய்ஃப் வராங்க, பிள்ளைங்கள்லாம் வராங்க, எல்லாம் இன்னும் 2-3 ஓட்டு தான் கம்மியாகுது. அதுவும் வந்துடும் ஏடா நிச்சயமா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா ப்ரேயர் வேஸ்ட் ஆகாது. ப்ரேயர் வேஸ்ட் ஆகாது. ஓகே. இப்போ ஒருத்தன் வரான்பா 20. இப்போதான் சூப்பர் சூப்பர். பின்பு வேறொருவன் வந்து ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், இந்த ராத்தல் நீ குடுத்தி 1 பவுண்ட் வச்சுக்கோ. இதை ஒரு சீலையில வைத்திருந்தேன். சீலைனா துணி. சீலைனாங்க துணியில சுத்தி நான் வச்சிருந்தேன். 1 பவுண்டு எந்த பிஸ்னஸும் பண்ணல. இந்த 1 கொடுத்தி 1 வச்சுக்கோ. எவ்வளோ நல்லவும் பார்த்தியாம. சூப்பர்ரா டே மகனை, நீ சூப்பர்ரா மகன். நாய எப்படி இருக்குது பாரு. வேறொரு வந்து ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல், நீ 1 கொடுத்த பாரு, அதை 1 வச்சுக்கோ. இதை ஒரு சீலையில வைத்திருந்தேன். ரைட்டுங்களா? இங்கிலீஷ். And another came saying, Lord, behold, here is your pound, which I have kept laid up in a napkin, handkerchief. ஒரு துணியில சுத்தி வச்சிருந்தார், ஒரு napkin, ஒரு handkerchiefல. அதுக்கு விஷயமா சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க. நீர் 20 முடிஞ்ச ஒரு கொடுத்துட்டு நான் சொல்றான், நீர் வைக்காததை எடுக்கிறவரா. நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றான். அவன் உன்னை பத்தி தெரியும், பத்திரமா வச்சிருந்து குத்துட்டா உந்து தானே, இதை வச்சுக்கோ. ஏன்னா உன்னை பத்தி தெரியும், இதை நான் லாஸ் பண்ணிட்டேன்னா நீ என்னை பெண்டை கட்டிடுவீர்.
ஏன்னா நீ எப்படியாப்பட்டவர்னா நீ வைக்காததை எடுக்கிறவரும். நீ அங்க ஒன்ன வச்சே இல்ல அங்கிருந்து எதுவும் எடுக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணுவீர். நம்ம ஆண்டவரை பத்தி சொன்னா வைக்காததை என்ன பண்ணுவீர்? எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவரும். விதையே விதைக்கல ஆனா கத்தி தூக்கின்னு போற அறுவடை செய்யறதுக்கு விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து. நீ மோசமான மனுஷன், கடினமுள்ள மனுஷன், யூ ஆர் a tough guy. கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். உன்னை பார்த்து பேய்ந்துட்டேன். குழந்தைங்க சொல்ல பேய்ந்துட்டேன், உமக்கு பயந்து இருந்தேன் என்றான். எல்லாம் ராங் ரிப்போர்ட் கடவுளை பத்தி. அவர் கடினமானவரா அவரை மாதிரி சாஃப்ட் யாரும் இல்ல. அவர் திரளான ஜனங்களை கண்டு மனது உருகினார். அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயவும் உள்ளவர். அவர் ஒருவனையும் கடிந்து கொள்ளார், அவர் கோபம் கொண்டிருக்கிறார். உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிடுவதில்லை. உன்னுடைய சிநேகிதர் நான், உன்னை என் உள்ள கைகளில் வரைந்திருக்கிறேன், உனக்காக என் உயிரை கொடுக்கிறேன் என்று சொன்னார். உனக்காக ரத்தத்தை சிந்தினவர். அவரை பார்த்து சொல்றான் நீ டஃப் காய். அதனால தான் அவனை பார்த்து இங்க சொன்ன நாயேன்னு. நான் யாரை பார்த்து சொல்றேன்? நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். இங்கிலீஷ் For I feared you. For I feared you. Because you are an austere man. You are a tough man. I feared you, I afraid of you because you are an austere man. You take up that you laid not down. You take up what you laid not down. நீ எதை கீழே வைக்கல அதை எடுக்கிறவர். You take up what you not laid down. And reap that you did not sow. And you are reaping something what you did not sow. I know about you, you are a tough guy. You are an awesome man. I feared of you. Because I know you take up what you have not laid down and you will be reaping what you have not sowed out. நீ விதைக்காததே அறுக்கிறதுக்கு வருவர், வைக்காததை எடுக்கிறவர். உன்னை பத்தி தெரியும். ஆமென். அதனால உன்னை பத்திரமா வச்சுட்டு இருந்தேன், என்ன உங்களுக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கு அவர் சொல்றார் பாருங்க. அதற்கு அவன் பொல்லாத ஊழியக்காரனே. கேட்டியா? கரெக்ட் தாங்க, கரெக்ட். பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே நீ என்ன சொன்ன? என்ன எப்படியாப்பட்டவன்? வைக்க மாட்டீர் எடுப்பீர், விதைக்க மாட்டீர் அறுப்பீர் சொன்ன. உன் வாய் சொல்ல கொண்டே நான் நியாயத்திருக்கிறேன். நான் விதைக்காம அறுக்க போறேனா? கொடுத்ததை விட்டுருவேனா? இப்போ உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயத்திருக்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்திருந்தாயே. கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்திருந்தாயே. பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? காசு கடையில ஃபைனான்ஸ்ல ஏன் கொடுக்கல? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேனே என்று சொல்லி, அதை வட்டியோட வரப்பற்றி கொள்வேனே என்று வட்டிக்கார இயேசு சொல்லுகிறார். ஏன்டா சும்மா வச்சிருந்த சுத்தி? உன்னால செய்ய முடியல, அட்லீஸ்ட் அத பிசினஸ் பண்றவங்கிட்ட கொடு. நான் வந்திருக்கும் போது வட்டியோடு நான் வாங்கியிருப்பேன், வட்டியை கேட்டு வாங்கியிருப்பேன். அதனால தான் ஒரு வட்டிக்கார இயேசுன்னு சொன்னேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வட்டியோட வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமயமாய் நிற்கிறவளை நோக்கி என்ன பண்றார்? சமயமாய் நிற்கிறவளை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் பிடுங்க. அவன்கிட்ட ஒன்னு வச்சிருக்கான், அவனை பிடுங்கி 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். 10 வைத்துக் கொண்டிருக்கான் பாரு. அவன் ராஜா கிட்ட கொடுக்க வந்தான். வேணாப்பா, உங்ககிட்ட வாங்குறதுக்காக நான் வந்தேன். நோ, நான் கொடுக்கறத எடுத்துக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா இன்னொன்னு வச்சுக்கா, நீ நல்லா ஊழியம் செய்தல, எக்ஸ்ட்ரா இன்னொன்னு வச்சுக்கான்ட்டு அவங்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கி, இல்லாதவன் ஆக்சுவலி ஒன்று தான் வச்சுக்கிறான், அதையும் பிடுங்கி யார்கிட்ட நிறைய இருக்குது அவங்ககிட்டே கொடுக்குறார். ஹல்லேலூயா. குடும்பத்துல நிறைய ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரா? இன்னும் கொடுப்பார், யாராலமாய் கொடுப்பார், தாராளமாய் கொடுப்பார். கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை, இரக்கம் மேல இரக்கம், தயவு மேல தயவு, சுகத்து மேல சுகம் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இல்ல ஆண்டவரே ஏற்கனவே என்கிட்ட இருக்குது, இன்னும் வச்சுக்கப்பா. ஆமென். இல்ல ஆண்டவரே போதும்பா, நிறைய இருக்குது, இன்னும் வச்சுக்கோ.
இல்ல ஆண்டவரே ஆல்ரெடி 2-3 வீடு இருக்குது, 4வது ஒன்று வச்சுக்கோ. ஆமென். 4வது ஒரு வீடு வச்சுக்கோ. இல்லப்பா இருக்குதே 2 பசங்க தான், 2 வீடு கொடுத்துட்டான், சும்மா வச்சுக்க போப்பா, சதீஷ் பாஸ்டர் கொடு போ. ஆமென். 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 ஏற்கனவே லேண்ட் வச்சு நிற்பேன், நிறைய நகை வச்சு நிற்பேன், இன்னும் கொடுப்பார். ஆமென். 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 இன்னும் கொடுப்பார். எஸ். எதுக்கு? நீ ஊழியத்துக்கு கொடுப்பதற்காக. ஹalleluya. அதை விட்டனா? ஆமென். நீ ஊழியத்துக்கு கொடுப்பதற்காக, உதவி செய்வதற்காக கொடு. ஆமென். ஆமென். உள்ளவனுக்கு கொடுங்கள். இப்போ இங்கிலீஷ்ல 3 வார்த்தை படிக்கணும். ஓகே ஓகே, ஏன்னா இது அப்படியே கோர்வையா வந்துடுச்சு. come on. And he said to him, out of your own mouth, out of your own mouth I will judge you. I will judge you. You wicked servant. Yes. One used not his talents, to him Jesus called, you wicked servant. எவன் தாளாந்த உபயோகப்படுத்தலையோ, எவன் பிசினஸ் பண்ணலையோ, எவன் ஊழியம் செய்யவில்லையோ, எவன் ஆத்மாவை ஆதாயம் பண்ணவில்லையோ, அவனை பார்த்து இயேசுநாதர் சொன்னார், யூ விக்கட் servant. என்ன சொன்னார்? பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பலானவனே. You knew that I was an austere Yes, man. you knew that I was a tough man or austere man, Taking up that I laid taking not up down, what I laid not down, and reaping that I did not sow. and reaping that I did not what sow. Okay, then Why then you gave not my money into the bank? why then gave not your My money, money my money into the the bank or bankers, That at my coming that at my coming I might have required my own interest. with usury means interest. I would have collected my money with usury interest. Interest ஓட நான் வாங்கி இருப்பேன். Come on, next. And he said to them And that he said stood to by, them, and he said to them that stood by, take from him the pound, take from him the pound or 1 mina what I gave him, and give it to him and that has give 10 it to pounds. him that has already was got 10 pounds. Amen. Take from him even that 1 pound what he has got, that I had given him, and give it to him one he has already got 10 pounds. அவன் ஒன்று வச்சிருக்கான், அவனை பிடுங்கு. கர்த்தர் மற்றவங்கிட்ட யார்கிட்ட பிடுங்கல, அந்த சோம்பேறியார்கிட்ட பிடுங்கினார். பிடுங்கி யாருக்கு கொடுக்குறாரு? 10 ராத்தல வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் பைபிள் இருக்குது, துன்மார்க்கம் கிட்ட இருந்து பிடுங்கி நீதிமான்களாகிய உனக்கு எனக்கும் கர்த்தர் தருவார். ஆமென். துன்மார்க்கம் கிட்ட இருந்து பிடுங்கி கர்த்தர் நீதிமான்களாகிய உனக்கு எனக்கு தருவார். எல்லாம் பிடிங்கி கொடுப்பாருங்க. யார்கிட்ட இருந்து பிடிங்கி உனக்கு கொடுப்பார். ஆமென். நீதிமான்களுக்கு கிடைக்கும். எஸ். ஓகே, இப்போ நான் போன வாரம் வட்டி பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன்லங்க. ஆமாம், பேசுகிறேன்னு சொன்னால் பேசலாம். ஏன்னா சிலர் தப்பாக நினச்சிக்கிறாங்க வட்டினா என்ன அப்படி இப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் எப்படி இருந்தாரா? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். வசனம் என்னது? 2 கொரிந்தியர் 8:9. இது வந்து நம்ம சர்ச்சுக்கெல்லாம் மகபாடம். 2 கொரிந்தியர் 8:9. You know the grace of our Lord Jesus Christ. Though he was rich, yet he became poor for your sake, and by his poverty you might become rich. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அவர் எப்படி இருந்தாரா? ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். யாரை இயேசுநாதர் தரித்திரம் புடிச்சவர்னு சொல்லாதீங்க. அவர் தரித்திரம் புடிச்சவரே இல்லை. பிறக்கும் போதே அவர் மாட்டு கோட்டாவில் இருந்தார். ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளேயோ அந்த மேஜாய்ஸ்க்கு வந்தாங்க. வந்துன்னு கோல்டுங்களை கட்டி கட்டியாக கொடுத்தாங்க. பணக்காரர் குழந்தையிலே பணக்கார ஆயிட்டார். அதுக்கு பின்னாடி வீட்டில் இருந்தார் தான் சொல்லுது. இன்னும் பாரு, பெத்தலையில் பிறந்தவனை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலை கேட்டாங்களா? சரி, அவர் பெத்தலையில் தான் பிறந்தாரு, மாட்டு கொட்டாயிலே இருக்கல. அது பின்னாடி அவர் பெரிய பணக்கார். ஆமென். போட் வேணும்னா போட்டு கொடுக்குறாங்க, வீடு வேணும்னா வீடு கொடுக்குறாங்க, கழுதை வேணும்னா கழுதை கொடுக்குறாங்க. யாரும் ஒரு பஞ்சத்தில் பிற பரதேசி எனக்கு ஒரு வண்டி கொடுன்னு கேட்டால் கொடுப்பீங்களா? அதே நம்ம ஊர் எம்எல்ஏ கேட்கணும் பார், கார் கூட கொடுப்போம். எக்ஸ்எம்எல்ஏ வந்து கேட்கட்டும் கொடுப்போம். ஏன்னா அவர் இருக்கப்பட்டவர், கேட்குறாங்க கொடுக்கலாம், வந்துடும். அதே ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு ஏதோ கேட்குறானே ஒரு ஸ்கூட்டர் கொடுங்கப்பான்னு கொடுப்பீங்களா? யாரும் கொடுக்க மாட்டீங்க. இயேசுநாதர் எது கேட்டாங்க? அவர் பணக்காரராக இருந்தாராம், ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும்
நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, அவர் அடைந்த தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு, நீங்க பணக்கார ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உன்னை என்னை பணக்காரராக மாற்றுவதற்கு தான் அவர் சிலுவையில தரித்திரனா மரித்தார். உன்னை என்ன ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக அவர் தரித்திரனா மரித்தார். உபாகமம் 28:12 எல்லாருக்கும் தெரியும். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். உபாகமம் 28:12. உபாகமம் 15:5-6 வசனம். இன்னும் மேல மேல உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் ஏற்கனவே கொடுத்துட்டார், இன்னும் கொடுப்பாராம். கொடுக்கறதுல நிறைய பெற்றுக்கொண்டு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எத்தனை இடத்துல இருக்குது? 2 இடத்துல இருக்குது. இப்போ ஒரு வச்சுக்கலாம், சும்மா கெஸ். இப்போ சதீஷ் பாஸ்டர்கிட்ட கர்த்தர் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் கொடுத்துக்கிறாருன்னு வச்சுக்க. யாரோ ஒருத்தர் பாஸ்டர் 2 லட்சம் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏட்டா அவங்க கொடுக்குற கடன் வித்தவுட் இன்ட்ரெஸ்டா கொடுப்பேன். கடன் இது வந்து என்ன ஆகுது? கடன் கொடுப்பாய், கடன் 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 கொடுப்பாய். கடன்னா வந்து வித் இன்ட்ரெஸ்ட் தான். நான் அதுவும் காட்டுறேன். எஸ், நீ 50 லட்சம் நான் 25 பேர் கொடுத்துட்டு நாம தானே போட்டு உக்காந்துக்கிறோம். என்ன கரெக்டாயா? கரெக்டு. ஒரு 25 பேர் கொடுத்துருங்க 2 லட்சம். நாம லாஸ்ட்ல நாம போட்டு தான் உட்காந்துக்கணும். நோ, இங்க கர்த்தர் சொல்ற நீ பேங்கரா இருப்ப, நீ கடன் கொடுப்பாய், அவ்வளவு அளவுக்கு வைக்குவேன். நீ யார்கிட்ட கடன் வாங்காதிருப்பாய். நீ சும்மா கொடுப்பாய்ன்னு சொல்ல. எஸ், நீ சும்மா கொடுப்பாய் அப்படியா? இல்ல, கடன் கொடுப்பாய். ஆமென். நீ கடன் கொடுப்பாய். ஸோ வசனங்க 2 இடத்துல இப்படி இருக்குது. அது விட்டுட்டு கொஞ்சம் வட்டி பற்றி பேசுகிறேன். ஏன்னா கொஞ்சம் பேர் தெரிஞ்சுங்க இடங்களா ஏன்னா அப்படின்ட்டு ரைட். இதை அநேக சபையில் பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. இருக்கிறமா நான் பேசுகிறேன். ஏன்? ஓகே, கமான் என்னோட கூட பைபிளை கொண்டு வந்தவங்க வட்டி பற்றி பேசணும். கமான், டியூட்டானமி உபாக புஸ்தகம் 23 அதிகாரம் 19-20. உபாகம் புஸ்தகம் 23 அதிகாரம் 19-20 2 வசனம். கமான். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும், நல்லா கொஞ்சங்க யார் யார் ஃபைனான்சர் ஆகுறீங்க அவங்க இதை எழுதி வச்சுங்க. என்னங்களா? கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும், கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. நல்லா கொஞ்சங்க. கடனாக கொடுக்கிற எந்த பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில், உன் பிரதர் கைக்கு, உன் பிரதருக்கு நீ கொடுத்தினா என்ன வாங்கக்கூடாதான்? வட்டி வாங்காயாக. உன் பிரதர் கொடுத்தினா, இப்போ உன் பிரதர் யார்? உங்க பிரதர் அவங்களுக்கு கொடுத்தினாக்கா கடன் வட்டி வாங்காயாக. இங்கிலீஷை படிச்சிடுமா? You shall not lend on interest to your brother. You shall not lend on usury or interest to your brother. Interest of money. Interest of money. Interest of victuals. Interest of victuals. Usury. Interest of anything. எத்தனை வருது பாரு. தமிழ்ல நிறைய, இங்கிலீஷ்ல நிறைய இருக்குது. Usury of anything. That is lent on interest. எத்தனை முறை வருது பாருமா. இத்தனை இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எத்தனையோ விதமான இன்ட்ரெஸ்ட். இது வந்து உன் சகோதரர்கிட்ட வாங்காத. அடுத்த வசனம். அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். ஹைலைட் பண்ணாத. இப்போ எனக்கு 2 பிரதர் இருக்காங்க. மெக்கான இருக்காரு, அலேக்கண்ணா வந்து அப்பா ரிச்சி காசு வேணும் பண்ணுறாரு. நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன். நான் வட்டி கரெக்டாக குத்துரு நான் சொல்ல முடியும்? யார் ரத்தங்க? ஆமென். நான் ஃப்ரீயா குத்துருவேன், விட்டு கூட குத்துருவேன். ஆமென். அவங்க கிட்ட எல்லாம் வட்டி வாங்க கூடாது. ஆனா அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம். ஓகே, புரிஞ்சிச்சுங்களா? யார்கிட்ட வாங்கக்கூடாது, யார்கிட்ட வாங்கணும் கர்த்தர் சொல்றது. அந்நியன் கையில் வட்டி வாங்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேளையில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. பிரதர் கையில வட்டி வாங்காத. ஆமென். ஏதோ ஒரு சிஸ்டர்
அவங்க கையில் வந்து ஏதோ நீ சிஸ்டரா பிரதரப்பா அவங்ககிட்ட வாங்கக்கூடாது. மார்வாடி விட்றாங்களா? நம்ம நகையே கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்குறான். ஆனால் நம்ம பிரதர்கிட்ட நீ வாங்கிட்டு அவர் எவ்வளோ வாங்குறாருங்க. என்ன இது? மார்வாடியா கிட்ட போய் கேள, குத்துறாம்பார் சைட்லேயே. அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம், அது ஒன்றே எழுதி வச்சுருப்பாங்க. ரைட்டுங்களா? ஆனால் நல்லா கவனிங்க, அநியாயமாக வட்டி வாங்கக்கூடாது. அநியாய வட்டி ரொம்ப ஜாஸ்தி, அவங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம நகை குத்தாவே அவன் 2%ன்றான். இல்லை 1.5%, 2%. நம்ம நகையே குத்து, நீ நகையே கொடுக்காத வாங்கும்போது பர்சன்டேஜ் நீயே பார்த்துக்கோ. ஆமென். கர்த்தர் கடன் கொடுக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். பைபிள்ல இருக்கு. எவன் கடன் கொடுக்கறானோ இல்லாதவனுக்கு அவனை கடவுள் ஆசீர்வதிப்பார். பைபிள்ல இருக்கு. ஹalleluya. அதுவும் கொஞ்சம் சிம்பிள், கொஞ்சம் நல்ல வட்டியில நீ கொடுத்தினா உன்னை கர்த்தர் எங்கேயோ உயர்த்துவார், உன்னை மேலே கொண்டு வருவார். அவங்கள சர்ச்சில் எல்லாம் பேங்கரா மாறணும். ஆமென், ஆமென். வட்டிக்கார சர்ச் இது. ஏன்னா ஆண்டவருடைய வாக்கு தத்தம், நீ கடன் கொடுப்பாய். ஆமென். கடன் அதோண்டி பிரசங்கம் பண்றான், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கரெக்டா சொல்றியா நீ? அதோ சொல்லிடுறான், அநியாய வட்டி தான் வேணாம். வட்டி வாங்கலாம், ஆனா என்ன வட்டி இருக்கக்கூடாது? அநியாய வட்டி இருக்கக்கூடாது. ரொம்ப டைம் ஆச்சு. அந்த இயேசுநாதரே சொன்னாரு, நீ பேங்க்ல போட்டு வைக்க கூடாதுரா, நான் வந்து வட்டியோடு வாங்கியிருப்பேனே. வட்டிக்கார இயேசு. ஆமென். ஓகே, டைம் ஆச்சுனால கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். டைம் ஆச்சு.